Hey dudes, இந்த வீடியோவில் ஆக்சிஜன் ஓஎஸோட இன்ஸ்டாலேஷன் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து போக்கோ எஃப்1 யூஸ் பண்ணுறேன். இந்த போக்கோ எஃப்1ல் 1+6 மாடலுக்குரிய ரோம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸில் 10.5.3 லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி வரும். ஸோ இந்த ஓஎஸை வந்து போக்கோ எஃப்1க்கு இன்ஸ்டால் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூவாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கஸ்டம் ரோம் பார்த்தீங்கன்னா ரூட்டட் ரோம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரூட் அக்சஸ் வேணும்னா நீங்கள் மேஜிஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரூட் அக்சஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் பார்த்தீங்கன்னா லாரண்ட் கர்னல் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டெவலப்பர்ஸும் சேர்ந்து ஒரு காம்போவாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாரண்ட் சொல்லும்போது உங்களுக்கு கேமிங்க்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கேம் விளையாடும் போது உங்களுக்கு அந்த 60 FPSங்கிறத வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ப்ளே பண்ணும்போது நீங்கள் என்ன கேம் வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸும் ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும் உங்களுக்கு FPS வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இதுதான் OnePlus OSோட டோகிள். இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடன் ஆப்ஸ் வந்துட்டு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆப் வந்து ஹைட் பண்ணணுமோ அந்த ஆப்பை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கூகுள் பேவும் நான் க்ரோமும் சூஸ் பண்ணிவிட்டு நான் ஹைட் பண்ணிட்டேன்னா ஹைட் பண்ண அந்த 2 ஆப்ஸுமே வந்து உங்களுக்கு ஆப் ட்ராயரில் வந்துட்டு விசிபிள் ஆகாது. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸ்பேண்ட் ஸ்வைப் பண்ணிவிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், அதாவது அன்ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸில் ஒரு பெஸ்ட் ஃபீச்சராக இருக்குது இது வரைக்குமே. ஏன்னா எல்லாருமே வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஆப் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை, டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆப்ஸ் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப்ஸ் வந்து நீங்கள் லாக் பண்ணலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டால் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஆப் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. ஸோ நீங்கள் எடுத்து ஸ்வைப் பண்ணாலும் அது போகாது. மறுபடியும் நீங்கள் வந்துட்டு அன்லாக் பண்ணால் தான் அது வந்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து 3 டாட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்க முடியும். இதை கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம கஸ்டமைஸ் ஆப்ஷன் பார்த்துடலாம். இந்த கஸ்டமைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட டோட்டல் யூஐயை சேஞ்ச் பண்ண முடியும், ஸ்டைலிஷாக வச்சுக்க முடியும், பட்டன்ஸு ஐகான் ஷேப்பு எல்லாமே மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் பட்டன்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கலர் சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து மேலே டோகிளில் நம்ம சூஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கட்டும், செட்டிங்ஸில் வரக்கூடிய ஆப்ஷன் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ பட்டன்ஸில் போய்ட்டு நீங்கள் எந்த கலர் வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸாக கொடுத்துக்கலாம். ஸோ டார்க் மோட் வித் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டார்க் மோடு செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா டார்க் மோடில் உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ டோன் வந்து பார்த்திங்கன்னா 3 டோன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கலர்ஃபுல். ஸோ இந்த கலர்ஃபுல் லைட்டு டார்க்கு. ஸோ நீங்கள் கலர்ஃபுல் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செட்டிங்ஸில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கலராக இருக்கும். ஸோ இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், செட்டிங்ஸில் போனால் வைஃபை நெட்வொர்க்கு, ப்ளூடூத், டிஸ்பிளே, இதோட இந்த ஐகான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்டாக இருக்கும். ஸோ லைட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைட் கலரில் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கீங்க பட்டன். ஸோ செட்டிங்ஸில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து க்ரீன் கலரில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓனாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்தீங்கன்னா ஷேப் இருக்கும், ஐகான் ஷேப்பு. ஸோ நீங்கள் ஐகான் ஷேப்பையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இல்லைனா ஐகான் பேக்லேயே போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஷேப்பை வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் ஆப் ட்ராயரில் யூஸ் பண்ணக்கூடியது, ஹோம் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸு, எல்லா ஆப்ஸோட அந்த ஷேப் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஸ்கொயர் நான் சூஸ் பண்ணுறேன்னா ஸோ பேக் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயரில் இருக்கும் எல்லாமே. அடுத்ததாக ஃபாண்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபாண்ட்டுன்னு சொல்லும்போது OnePlusஓட டிஃபால்ட் ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெவர் செட்டில்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபாண்ட்டு. ஸோ அந்த ஃபாண்ட் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா 3 தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 தீம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தீம்ஸ் தான். ஸோ கஸ்டமைஸில் போயிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வைப்ரண்ட் டின்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபாக இருக்கும். அதாவது ஸ்டேட்டஸ் பார் மேலே நம்ம அந்த டோகிள் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டோகிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் மோடில் இருக்கும். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நார்மல் மோடில் இருக்கும், அதாவது லைட் மோடில் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் தான் இருக்குது. பட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் மோடில் வந்து மாறிக்கும். ஸோ இந்த 3 தீம்ஸுமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக கஸ்டமைஸ் செக்ஷனில் இருக்கும். நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நேவிகேஷன் கெஸ்டர் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கெஸ்டர் பார்த்தீங்கன்னா MIUIயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் யூஸ் பண்ணி பண்ணுறது, 2வது நம்ம MIUIயில் யூஸ் பண்ணியிருப்போம்ல ஸ்வைப் பண்ணுறது. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்வைப் பண்ணுறது எல்லாமே கீழே பாட்டமில் இருக்கும். ஸோ பேக் வரதுக்கும் ரீசெண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கீழேருந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வேணாட்டி நீங்கள் வந்து நார்மலாக MIUIயில் யூஸ் பண்ணியிருப்பீங்களா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஸ்வைப் பண்ணுறது. ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது, செகண்டில் இருக்குது. அதை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ MIUIயில் வந்துட்டு டார்க்காக இருக்கும். மற்றபடி கீழே வந்து ஒரு பார் இருக்கும். இதே சேம் பார் பார்த்தீங்கன்னா MIUI 12லையும் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக இந்த ரோமில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா FPS
FPS தான். ஸோ கேமிங்க்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாக லாரன் கர்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் வந்து கிராஃபிக்ஸ் அதிகப்படுத்தி விளாடணுன்னா நீங்கள் ரூட் பண்ணிவிட்டு இந்த லாரன் கர்னல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் FPS மீட்டர் நான் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 FPS வந்துட்டு நல்லாவே இருக்கும். அடுத்ததாக டச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா லாரன் கர்னல் எப்போயுமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு கிராஃபிக்ஸ் டிரைவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டச் ஸ்க்ரீனுக்குன்னு செப்பரேட்டாக அந்த டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால டச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். லேகிங் இருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது குயிக் ஆக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து லைவாக வந்து ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோமில் வந்து கேமிங்க்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் OnePlus வித் லாரன் கர்னல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓஎஸை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் TWRPயில் ஃப்ளாஷ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து TWRP இல்லைனா ஆரஞ்ச் ஃபாக்ஸ் ரெக்கவரி ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைலை வந்து உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வழக்கம் போல் நீங்கள் வந்து கஸ்டம் ரெக்கவரிக்கு என்ட்ரு ஆகணுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டனும் பவர் பட்டனும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன கஸ்டம் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெக்கவரிக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செய்து MIUI 11லேருந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கஸ்டம் ரோம் வேறு ஒரு கஸ்டம் ரோமில் இருக்கீங்கன்னா ஸ்டாக் OS போட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். கஸ்டம் ரோமில் வந்து இந்த ரோமுக்கு வந்து ஜம்ப் ஆக வேண்டாம். இது என்னோட வந்துட்டு ஒரு அட்வைஸ். ஸோ நம்ம வந்து TWRP யூஸ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வைப்பில் போகணும். ஸோ வைப்பில் போயிட்டு அஸ் யூஷுவல் அட்வான்ஸ் வைப்பு. ஸோ இந்த அட்வான்ஸ் வைப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆரஞ்ச் ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெண்டாரும் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ TWRPயில் பார்த்தீங்கன்னா வெண்டார் ஆப்ஷன் வந்து காமிக்காது. ஸோ காமிச்சதுன்னா நீங்கள் வந்து வெண்டார் வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி அதையும் சேர்த்து நீங்கள் வைப் பண்ணணும். ஸோ காமிக்கலான இந்த 4 செலக்ட் பண்ணிவிட்டு வைப் பண்ணிடுங்க. வைப் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இன்ஸ்டால் போயிடுங்க. இன்ஸ்டால் போயிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபோல்டர் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்டா அவ்வளோதான். ஃப்ளாஷிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், இங்கிட்ட ரிபூட்டுன்னு காட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரிபூட் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பூட் லூப் ஆகாமல் வந்துட்டு ஆன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பூட்டிங் ஆகிறது வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும். மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்லேருந்து எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.